இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு மரத்தை நான் பார்த்துட்டேங்க. அது உங்களுக்கு காமிக்கணும்னு தான் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், சந்திரன் வந்து ஈஸ்வரனை பார்க்குற மாதிரி தெரியுதுங்களா? இந்த கோயில் பேரே சந்திரசூடீஸ்வரர் தான். ஒசூரில் இருக்குது இந்த கோயில், ஒரு மலை மேலே. பௌர்ணமி அப்போ வந்து அந்த சைடு தான் வந்து சாமியோட தலைவாசல் இருக்கும். ஆக்சுவலாக சந்திரனோட ஒளி உள்ளே படுற மாதிரி இருக்கும். எடுத்து பாருங்க, இது வந்து கீழே ஒரு ஏரிக்கரையோர ஒரு கோயில் இருக்கு. அங்கதான் இந்த நாகலிங்க பூவை பார்த்தேன். இந்த பூ பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு இது என்னன்னா, நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் அந்த மரத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அது என்ன மரம் தெரியுங்களா? இங்க பாருங்க, இந்த மரம் தான். அதுவும் இந்த மரமும் ஏரிக்கரையோரம் தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வில்வ இலை மாதிரியே இருக்குங்களா? பாருங்க, 3 லீவ்ஸ் இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த பூ பாருங்கள், ப்ரௌன் கலரில், ஆனால் அழுகி போன மாதிரி தான் இருக்குது பூவு. ஆனால் இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர பூவு. எல்லா இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. குட்டி காய் ஒன்று தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அந்த தண்டில் தான் எல்லா காயுமே இருக்குது. பூ எல்லாமே ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. இந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக பூ இருக்குது. குட்டி மரம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் ஏரிக்கரையோர இருக்க கோயிலுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மரம் தாங்க, தெருவோடு மரம். இதில் தான் வீட்டில் உண்டி செய்யலான்னு சொல்லி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். எங்கே கிடைக்கும்னு காய் பார்த்தா கோயிலில் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி, இன்றைக்கி ஃபுல் கோயிலையும் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த மரம் என் கண்ணில் பட்டுருச்சு. பூ ஃபுல்லாகவே அழுகி போன பூ மாதிரி தான் இருக்குது. அடுத்து இன்னொரு மரம் என்னென்னா, இங்கே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது ஏரி பக்கத்தில். ஐ திங்க் இந்த மரம் தான் நினைக்கிறேன். வன்னி மரம். காய் பாருங்கள், சீக்கா மாதிரியே இருக்கா? இதுதான் வன்னி மரம். இதனோட லீவ்ஸ் பார்த்தா அரப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். பூ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒயிட்டாக வருது, வந்து எல்லோ கலராக மாறிடுது. ஃபைனலாக என்ன இதில் இருக்குன்னு தெரியல. ஐ திங்க் எல்லோ தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் காய் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வன்னி மரத்தை சுற்றி வந்தால் குட்டி குழந்தைங்களாம் இருக்கு இல்லைங்களா, என் பையன் அடிக்கடி வீர்னு விழுவான். என்ன சொல்கிறது, இந்த பயந்த மாதிரி விழுவாங்கள்ல. அப்போ வந்து காலையில் கோயிலுக்கு போயிட்டு வன்னி மரத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன்லாம் தெரியாது எனக்கு, சயின்டிஃபிக்கான ரீசன்லாம் தெரியாது. ஒருவேளை ஆக்சிஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. இங்கே ஏரி, அதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு முனீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அங்கேயும் போகணும். நாங்கள் முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தோம். அங்கே தான் இருக்குது இவ்வளோ பெரிய மரம். ஃபைனலாக இதையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி போன இடத்துலலாம் சூப்பர் மரங்களை தான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் இதை நோட் பண்ணல. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இங்கே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைப்பீங்க. இது கருநொச்சி மரம் தான். இது மலை கோயிலில் தான் மேலே இருக்குது. ஆக்சுவலாக அங்கே என்ன, மேலே வந்து வில்வ மரம் தான் தலைவிருட்சமாக இருக்குது. வன்னி மரம் வந்து திருவண்ணாமலையில் வந்து தலைவிருட்சமாக இருக்குது. அங்கே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் டெம்பிளுக்கு சைடில் வந்து வன்னி மரமும் ப்ளஸ்ஸும் என்னது மகிழ மரமும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கருநொச்சி. ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் பிடிப்போம் இல்லைங்களா, இது மேலே வந்து மலைக்கோயிலில் சந்திரசூடேஸ்வரர் டெம்பிளில் வந்து இருக்குது. இதனோட பூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. கோல்டு பிடிச்சிருச்சுன்னா இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு போட்டு குடிப்பாங்க. ஆனால் நான் இவ்வளோ பெரிய மரத்தை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதை வந்து மலையில் சாஞ்சிருச்சு ஒரு சைடு, அதை கயிறு போட்டு இழுத்து கட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய மரம். பேக் சைடு இந்த க்ரீன் வந்து இந்த லீவ்ஸ் வந்து டபுள் கலரில் இருக்கும். ஒரு சைடு க்ரீன் கலரு, பேக் சைடு வந்து பர்பிள் கலரில் இருக்கும். நார்மல் நொச்சி வந்து 2 சைடும் க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வீட்டில் ஒரு பொக்கே இதுக்குள்ளே வைக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக மரத்தோட வீடியோ தான். அரச மரமும் கூட இருக்குங்க.